ஸ்டாலின் எங்களுக்கு இது மாதிரி தண்ணி பிரச்சனால ஒருத்தர் 55 வயசு ஆகுது, நேற்று செத்துட்டாரு. இன்னைக்கு செத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன வயசு தான்? 30 வயசு. இன்னைக்கு செத்துட்டாங்க. ஒரு ஆயா சீரியஸா இருக்குது, எடுத்து வைக்கிறாங்க. 4 பசங்க அட்மிட் சேர்த்துக்கிறாங்க. வாலிபர் பசங்களாவே பெரியங்க பொம்பளைங்க திரும்ப அட்மிட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆம்பளைங்களாவே 2 பேர் சேர்த்து வச்சுக்கிறாங்க பெட்ல. அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். வீடியோ வந்தாங்க, எல்லாம் தாசில்தார் எல்லாரும் வந்தாங்க. தண்ணி பிரச்சனை கட்டுக்கலையாங்களே, எங்க ஊரே கட்டுக்காம ஊருக்கு போயிட்டாங்க. டிச்சு தண்ணி வந்து கலக்குது. எல்லா தண்ணியுமே சுத்தமா இல்லை. மை வந்ததுல இருந்து ஒரே கழிச்சு தண்ணி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 2 பலியானதாக பகுதியின் வாசிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் செந்தில். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கர்லம்பாக்கம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பம் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பார்த்தீங்கன்னா பைப்லைன் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை கட்டிட மேஸ்திரியும் அதே போல் சுதா என்ற பெண்ணும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிராமத்தில் பைப்லைன்கள் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் 2 பேர் இருந்ததாகவும் அதே போல் 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறி குற்றச்சாட்டை முன்வைத்து அக்கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.